யூஸ் பண்ணிட்டு இப்ப அவங்க அவங்க கட்சியோட திட்டங்கள் வந்து மக்களுக்கு சேரணும்னா சொல்லி தானே ஆகணும். அதை சொல்லலாமே. அதான் சொல்றேன். இப்ப அவங்க கட்சிக்காரங்களே ஸ்பேஸ் போட்டு அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகளை பத்தி அவங்க கட்சிக்குள்ளேயே பேசி அவங்க கட்சிக்காரங்களே பேசி அதை எத்தனை பேர் கேட்பாங்க? எத்தனை பேருக்கு போய் சேரும்? அப்ப நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம்னா எல்லாருக்கும் அந்த சம வாய்ப்பு கொடுக்குறோம்ல. அப்ப மற்ற ஸ்பேஸ்ல மற்ற விஷயங்களும் பொதுமக்களுக்கு போய் சேர்ற மாதிரி வெளிநாட்டுல உள்நாட்டுல எங்க இருக்கிறவங்க எல்லாம் இப்ப நம்ம ஸ்பேஸை கேட்கறாங்க, இல்ல யூடியூப்ல லைவா போடுறாங்க நம்ம ஸ்பேசஸ் போது நாம ஏன் இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது? ஒரு உபயோகமா ஒண்ணு ஒரு 5 ஸ்பேஸ் போட்டுமே சொல்லுங்க, மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏங்க கெட்டவனுக்குள்ளேயும் ஒரு நல்லவன் இருப்பான்ல, கெட்டதுக்குள்ளேயும் ஒரு நல்லது இருக்கும்ல. அது இவங்க எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்துருவோம். அது வந்து என்னைக்கு போடலாம், என்னைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்றது மக்கள் சொன்னாங்கன்னா, எல்லாரும் சொன்னீங்கன்னா கொஞ்சம் சரி நாமளும் அதை கொண்டு வந்து அமல்படுத்துவோம். என்ன சொல்றீங்க? ஓகே. மெட்ராஸ் பையனும் ஓகேன்ட்டாப்ல, மற்றவங்களும் ஓகேன்னா ஓகே தான். தானோஸ், பாபுசி, கொஞ்சம் உங்க சைடில் உங்க ஆளுங்க திமுக சைடில் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. அதிமுக சைடில் யாராவது வந்தாங்கன்னா நானும் சொல்லி விட்டுறேன். நாம் தமிழ் கட்சியில் யாராவது இருந்தாங்கன்னா நான் அந்த பசங்கிட்ட நான் டிஎம்ல அவன்கிட்ட சொல்லிடுறேன். இவன் இருக்கிறான், ஜெலட்டோ இருக்கிறான், அவன்கிட்ட சொல்லி விட்டுறேன். அப்புறம் இவர் ரகுல் என்டிகே, அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு சாலமன், அவர்கிட்ட சொல்லி விட்டுறேன். நாம் தமிழ் திமுக அதிமுக பிரச்சனை இல்லை. இவங்க எப்போ இருந்தாலும் கூப்பிட்டு மேலே வந்து உங்களுடைய தேர்தல் அறிக்கை பற்றி சொல்லுங்கன்னா மேலே டாபிக் ஏன்னா அன்னைக்கு ஸ்பேஸ் டாபிக் இப்போ திமுக தேர்தல் அறிக்கை மேலே ஸ்பேஸ் டாபிக். அன்னைக்கு அடுத்த ஸ்பேஸ் அதிமுகனா அதிமுகவோட தேர்தல் அறிக்கை. அடுத்தது நாம் தமிழரோட தேர்தல் அறிக்கை. இப்போ டிவிக்குன்னா தாவைக்காவோட தேர்தல் அறிக்கை. என்னப்பா நியாயமா இருப்போம்பா? என்னப்பா தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே ஓகே ஓகே. எப்பா இதுல எதுவும் உள்குத்துலாம் கிடையாது. மசூட்டி இப்படிலாம் ஸ்மைலி போட்டீங்கன்னா மக்கள் என்ன சந்தேகப்பட மாட்டாங்க? என்ன சந்தேகப்பட மாட்டாங்க எல்லாரும்? இவன் ஏதோ பொடி வைக்கிறான்டா, இவன் ஏதோ பொடி வச்சு பேசுறான்டான்னு ஏதோ மக்கள் என்ன சந்தேகப்பட மாட்டாங்க? ஏங்க நியாயம், ஏங்க நான் நடுநிலையான ஆளுங்க ஐயா. எனக்கு கட்சி கிடையாது, ஏன்னா பயோலயே போட்டிருக்கேன். ஏன்னா கட்சி கிடையாது எனக்கு வந்து நான் உண்மையை சொல்றேன். இது நான் வந்து இது ஒரு வாய்ப்பா ஏங்க எடுத்துக்கூடாது எல்லாரும், எல்லா கட்சிக்காரங்களும்? மேல ஒரு ஸ்பேஸ் டாபிக் வந்து திமுக அறிக்கை ஓகே. அன்னைக்கு வந்து திமுக ஒரு 2 பேர் வந்து அவங்களோட தேர்தல் அறிக்கை பத்தி இங்க பொதுமக்கிட்ட அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இது எப்படி ப்ராசஸ் பண்ணுவீங்க. அடுத்தது வந்து அதிமுக தேர்தல் அறிக்கை நீங்க எப்படி ப்ராசஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க. அடுத்து நாம் தமிழர் நீங்க எப்படி பண்ணுவீங்க அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க. அடுத்தது டிவிக்கே வந்து எப்படி உங்களுடைய தேர்தலுக்கு எப்படி நீங்க செயல்படுத்துவீங்க அதான் நீங்க அன்னைக்கு விஜய் சொன்னாப்புல நீங்க வந்து சொல்லுங்க, நம்ம கேட்போம். ஒரு நடுநிலையா நியாயமா தர்மமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சிப்ஸே, என்ன மசகுட்டி, ஓகே தானே? ஒரு 5 ஸ்பேஸ் ஓகே. என்ன ஜிப்ஸி பண்ணுவோமா? என்ன ஜிப்ஸின்னு தான் கேட்டுச்சு, எனக்கு புரியலையா? இப்பதான் நல்ல ஆடியோ கேட்கல எனக்கு. மறுபடியுமா மசகுட்டி நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஷார்ட்டா சொல்லுங்க, என்ன மேட்டர் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை ஜிப்ஸி, தேர்தல் வாக்குறுதிலாம் இருக்குல்ல, ஒவ்வொரு கட்சியோட தேர்தல் வாக்கு மேனிஃபெஸ்டோ இருக்குல்ல, ஃபுல் மேனிஃபெஸ்டோ வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே ஒரு ஸ்பேஸ் ஒரு 5 ஸ்பேஸ் ஜிப்ஸி. ஒரு ஸ்பேஸ் திமுகக்கு, ஒரு ஸ்பேஸ் அதிமுகக்கு, ஒரு ஸ்பேஸ் நாம் தமிழருக்கு, ஒரு ஸ்பேஸ் தாவகக்கு, 5வது ஸ்பேஸ் வந்து சுயேட்சைக்கு. அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை அவங்கவுங்க அந்த கட்சி தேர்தல் வாக்குறுதியை நாங்கள் எப்படி செயல்படுத்துவோம், இந்த தேர்தல் வாக்குறுதி இதுக்கு முன்னாடி யாராவது கொண்டு வந்திருக்காங்களா, இல்லை இது வந்து இதால எத்தனை பேர் பயன்பெறுவாங்க, எந்த மாவட்டத்தில் இருக்கிற பயன்பெறுவாங்க அப்படின்றத ஒரு டீட்டெயிலா அவங்களே அந்த கட்சிக்காரங்க ஒரு 2 பேர் மட்டும்தான் மைக்ல, மிச்சம் இருக்கிறவங்க அமைதியா இருந்த போதும். அவங்க 2 பேர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணட்டும். என்ன ஜிப்ஸி, ஒரு 5 ஸ்பேஸ். இந்த அமெரிக்க தேர்தல்லாம் ஜிப்ஸி, இந்த அமெரிக்கன் தேர்தல்லாம் வந்து அவங்க உங்களுடைய இது மேனிஃபெஸ்டோ எடுத்து வச்சு மக்கள் முன்னாடி எடுத்து வச்சு 2 பேரும் டிபேட் மாதிரி பண்ணுவாங்க. நம்ம டிபேட் கூட பண்றது இல்லை. அந்த கட்சிக்காரங்க உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை கொண்டு போய் மக்கள்கிட்ட நம்ம படிப்ப ஒரு பிடிஎஃப் கொடுக்குறோம். நம்மளுக்கு என்ன யூஸ்? நமக்கு அதுல வந்து என்னன்னா நம்ம ஜனநாயக கடமை பண்றோம் ஜிப்ஸி. அப்படி பண்றதுன்னா முதல்ல தாவாக்கியாவோட இது படிக்கவே கூடாது ஜிப்ஸி. உங்களுக்கு இன்னும் புரிய மாட்டீங்களா? வெள்ளையந்தியா இருக்கிறீங்க ஜிப்ஸி. எல்லாத்தையும் ஸ்பேஸ்லயே சொல்லணும்னு எதிர்பார்க்க கூடாது ஜிப்ஸி எல்லாத்தையும். இல்ல மத்ததெல்லாம் படிக்கலாம், தப்பு இல்ல. இவனுங்க நம்ம படிக்கணும்னு கேக்குறாங்க ஜிப்ஸி. எல்லா கட்சியும் வாய்ப்பு கொடுத்தா அப்புறம் அவங்களுக்கும் கொடுத்துருவோமே ஜிப்ஸி. ஏதாவது ஸ்பேஸுக்கு ஏதாவது அமௌண்ட் இருக்கா? ஸ்பேஸுக்கு அமௌண்டா? இப்ப வராங்க, இப்ப எல்லாம் ப்ரமோஷன் தானே. ரோட்ல போயிட்டு ஒரு நோட்டீஸ் அடிக்கணும்னா காசு கபிலன்.
கரெக்டு தான். நமக்கெல்லாம் யார் காசு கொடுப்பா? ஆஹ் விடுங்க. யாராவது நல்ல பேமெண்ட் எவ்வளவோ கொடுத்தா சொல்லுங்க, எல்லா கட்சியும் வச்சு எவ்வளோ பண்ணிடலாம். எவ்வளவோ ஃப்ரீயாலாம் கிடையாது நம்ம கபிலன். பண்றோம். என்னது ஃப்ரீயாலாம் பண்ண முடியாது கபிலன். அவ்வளவுக்கு சீப்பாலாம் கிடையாது, சும்மா இருங்க. ஃப்ரீயா அடிக்கிறதுன்னா அண்ணா அடிப்போம், அவ்வளவுதான். 20 மாசம் 20 ஆயிடுச்சா? என்ன வெளில ஏதோ பெருசா செலவு பண்ணிட்டு வந்துட்டீங்களா? அதெல்லாம் கிடையாது கபிலன். நம்ம வெயிட் நம்மளுக்கு தெரியாது எந்த வேலை. இதெல்லாம் வந்து எலெக்ஷன்ல ஒரு கேம்பெயின் மாதிரி. ஸோ அதெல்லாம் பண்றதா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அமௌண்ட் இருக்கு. இப்ப ரோட் சைட்ல நின்று இப்ப போலீஸ்லாம் சரி, நீங்க பிடிக்கிறாங்க வாங்கிக்கிங்க. இப்பெல்லாம். எப்பா ஜிப்சி யாராவது அமௌண்ட் இருந்தா அமௌண்ட் தள்ளி விட்டுருங்க. இல்ல நான்லாம் கூச்சப்பட, எல்லாம் ஃபேக்ட் தான். எல்லா கட்சிக்கும் வேலை செய்யறோம்னா ஒரு வேலை இல்லாம நம்ம அதெல்லாம் வேலை ஜிப்சி கபிலன். நம்ம வேலை வேலை செய்ய போறது இதெல்லாம் இல்லை வந்துடும். ஜிப்சி. நம்ம வேலை செய்ய போறது இல்லை. ஆக்சுவலி என்னன்னா, அந்த அமெரிக்கன் தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதை கூட இந்த கோடீஸ்வரன் பத்திரிகை அந்த புதிய தலைமையில கூட நேத்து கூட பேசி ஒரு பையன் அந்த கேட்டிருந்தான். பத்திரிகை எல்லாம் பண்றாங்கல்ல, ஃப்ரீயாவா பண்றாங்க? ஆமா, அவனுங்க காசுக்கு பண்றானுங்க. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா ஜிப்பு, இங்க இருக்கிற தேர்தல் அறிக்கைகளை எடுத்து வச்சு இவங்க இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே இருக்கிறவங்க லிசன் பண்ணுவாங்க. ஸ்பீக்கர்ல இருக்கிற நடுநிலையா இருக்கிறவங்க, கட்சி சாராதவங்க, இவங்க எல்லாம் அதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? த வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் ஒன்று வருது இல்லை? இந்த திட்டம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திட்டம் ஒன்று இருக்கு. இப்போ இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்து எப்படி அமல்படுத்தீங்க, த வே ப்ராசஸ், இதுவே நம்ம ஒரு பிடிஎஃபாக கொடுத்தோம்னா அவங்க படிச்சு பார்க்க மாட்டாங்க இல்லையா? இப்போ எல்லா கட்சிக்கும் சம வாய்ப்பு தான் நம்ம கொடுக்குறோம். அப்படி வரும்போது டிவிக்கு அவங்க சைட்லேருந்து வந்து 2 பேர் வந்து நாங்கள் இந்த திட்டத்தை இப்படி பண்ணுவோம் இப்படி திட்டுவோம்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களே ஜிப்சி. ஆமா. அப்ப நம்ம காது கொடுத்து கேட்போம்ல, அப்ப கீழே எல்லாரும் பார்ப்பாங்கல்ல. ஓகே கபிலன். இப்போ நம்ம ஃபன்னா பண்றதுன்னா ஓகே. இப்போ அந்த ஸ்பேஸ் ஒரு 2 மணி நேரம் ஓட்டுவீங்களா? அவ்வளவு தூரம்லாம் போகாது. எனக்கு தெரிஞ்சு தேர்தல் வாக்குறுதி எல்லாம் பண்ணி எனக்கு தெரிஞ்சு 1 hour போதும். அவங்க பேசி முடிக்கிறது 1 hour, கரெக்டா 1 hour முடிஞ்சிடும். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதை எப்படி செயல்படுத்துவீங்க, இது வந்து இதுல சில பிரச்சனைகள் இருக்கு, இதை எப்படி பண்ணுவீங்கன்னு கிராஸ் கொஸ்டின்ஸ் பொதுமக்கள் கேட்கட்டும். அதுக்கு அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கட்டும். இப்ப ஓகே ஓகே. இப்ப வந்து நான் நினைச்சேன் அவங்க இதை வந்து மட்டும் ஜஸ்ட் படிச்சு அதை பத்தி சொல்றதுன்னு நினைச்சேன். நான் ஃபர்ஸ்ட் அவங்கள பேச விட்டுருது 1 hour. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவங்களுக்கான ப்ராசஸ டைம் நம்ம கொடுத்துருது 1 hour. அவங்க தாராளமா அந்த டைம்ல நம்ம இன்டரப்ட் யாரும் பண்ணக்கூடாது. அதுக்கு அப்புறம் அவங்க வந்து எனக்கு கேட்கல. உங்களுக்கு கேட்குதா? கபிலம் ப்ரோ கேட்கல, நீங்க பேசுறது கட் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, எனக்கும் கேட்கல. உங்களுக்கு ஸ்கிரீன்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியுதா ஜிப்சி? ஸ்பீக்கர்ல பாத்தீங்கன்னா நான் மட்டும் தான் இருக்கேன். மத்தவங்க எல்லாம் நீங்களாம் லிசன்ல தான் காட்டுது. நான் மட்டும் தான் ஸ்பீக்கர்ல காட்டுது எனக்கு. இல்ல, எனக்கு யார் இருக்காங்கன்னே தெரியல, வெறுமனே ஹெட்டிங் மட்டும் தான் காமிக்குது. வேற எனக்கும் நான் பேசுறது கேக்குதா? ஓகே ஓகே. அசோக் சார் பேசுறது கேக்குது. அசோக் ப்ரோ இருக்காரு, ரைட். நான் லிசனர்ல தான் காட்டுது எனக்கு. எனக்கு உங்களோட லிசன்ல தான் காட்டுது. நான் மட்டும் தான் ஸ்பீக்கர் காட்டுது. ஓகே ஓகே. இல்ல ஜிப்சி ப்ரோ ஒன்னு கேட்டீங்களா? மொசகுட்டி ப்ரோ என்ன சொன்னாப்புல பாத்தீங்களா? அவரு அதாவது எனக்கு வேண்டாம், இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்றாரு. வேண்டான்ற அளவுக்கு வாங்கி இருக்காப்புல. அப்போ இல்ல நான் கேட்கல, ஏதாவது தப்பு இருக்கா? இப்போ நான் என் வேலை வெட்டி விட்டு கால்ஸ் எதுவும் அட்டன் பண்ணாம இதை பண்ண போறோம். இது ஒரு கட்சிக்காரங்க எவ்வளவு செலவழிக்கிறாங்க அசோக் ப்ரோ. நம்ம இதுக்கு ஃப்ரீயா பண்ணோம். இது அவங்க கட்சிக்கு ப்ரொமோஷன் தானே. நியாயமான கேள்விதான். நீங்க நோட்டீஸ் போறதுல இருந்து டெய்லி ஒரு 500 ரூபாய் இல்லாம கூட்டத்துக்கே யாரும் போறது இல்ல. நம்ம எதுக்கு இதை ஃப்ரீயா பண்ணோம்? அதெல்லாம் நான் நல்லவனும் கிடையாது. என்ன சொல்றீங்க? வேலைன்னு வந்துச்சுன்னா காசு தான்ப்பா. இல்ல ஃபன்னா பண்ணலாமா அப்படின்னா ஓகே, பிரச்சனை கிடையாது. ஃப்ரீயாலாம் பண்ண முடியாது வேலை. இல்ல கபிலம் பிறகு காலையில 4:30க்கு இந்த சிந்தனை வந்துருக்குது. காலைல 4 மணிக்கு என்ன சரத்குமாருக்கு வந்த மாதிரி 2 மணிக்கு வந்த மாதிரி 4 மணிக்கு இருக்கு? கேக்குது. அதாவது என்னன்னா இல்ல சரத்குமார் ராதிகா எழுப்பினானுங்க 2 மணிக்கு. ஓகே, உங்களை 4 மணிக்கு யார் எழுப்பினா?
4 மணிக்கு என்ன யாரும் எழுப்பல. எனக்கு 4 மணிக்கு சிந்தனை இந்த மாதிரி தான் ஜிப்சி. எனக்கு 4 மணி தான் மீல்ஸே 4 மணிக்கு 5 மணிக்கு தான் தான் ஜிப்சி நீங்க எனக்கு. நேத்து நைட் தூங்க போயிருக்கீங்க கரெக்டா? அது என்னமோ தெரியல ஜிப்சி. நான் தூக்க காலத்துல இருக்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் மூளை வேலை செய்யுது. அப்படிதான் வேலை செய்யுமா? அதனால இதை வந்து பண்ணலான் இருக்கிறேன். ஸோ இது எல்லாரும் போயிட்டு தயவு செஞ்சு எல்லாரும் நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். அந்த அன்னைக்கு நான் வந்து அந்தந்த கட்சியோட இது போடுவேன், டாபிக் போட்டு அந்தந்த மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த கட்சி மேனிஃபெஸ்டோ மேல போட்டுருவோம். அந்த கட்சிக்காரங்க 2 பேர் மேல வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணட்டும். டிவி கிட்ட தேர்தல் அறிக்கை வந்து இப்ப அவங்க வரலன்னா என்ன பண்றதுன்னா நம்ம போய் யாரும் சொல்லிட்டு வருவோம். நான் வேணா போய் சொல்லிட்டு வரட்டுமா டிவிக்கு கட்சிக்காரங்க ஸ்பேஸ்ல, இல்ல ட்வீட்டா போட்டு விஜய் ஃபேன்ஸை டேக் பண்ணி எப்ப இந்த மாதிரி போடுறோம், இந்த மாதிரி எல்லா கட்சிக்கும் சம வாய்ப்பு கொடுக்கப்படும், டிவிக்கு கட்சி சார்பா ஒரு 2 பேர் யாரும் குறுக்கீடு பண்ண மாட்டோம், நீங்க வந்து இது மாதிரி போடுங்க. இல்ல நான் போட்டா உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா மசுக்குட்டி போட்டோம், அசோக் சார் போட்டோம், இல்ல வேற யாராவது போட்டோம். ஏங்க நடுவுல இந்த கேள்வி கேட்போங்க, ஏன் நடுவுல திருத்தாம போச்சுன்னு. அசோக் சார் ஃபர்ஸ்ட் அவங்க தேர்தல் வாக்குறுதி எல்லாத்தையும் அவங்க மக்கள் கிட்ட ஏங்க அவங்க என்னங்க தெரியும் கபிலம்புரம், நீங்க வேற சும்மா அவனுங்கள ஒரு அரசியல் கட்சின்னு பேசிக்கிட்டு. இவருக்கு நான் எப்படி சொல்லி புரிவிக்கிறீங்க? யாராவது டிஎம்ல சொல்லுங்களா அவருக்கு. அசோக் சார் நான் காரணத்தோட தான் செய்வேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஓகே டன். ஸ்பீக்கர்ல வந்துரும், அவ்வளவுதான் விட்டு. அவ்வளவுதான், என் மேல நம்பிக்கை வைங்க. ஓகே 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 அவ்வளவுதான். என்னமோ எல்லாரும் வந்து இங்க நிக்கிற மாதிரியும் அசோக் சார் தான் குறுக்க பூந்து கெடுத்த மாதிரி சொல்றீங்க. பேசாம இருங்க நீங்க வேற, அவரு வேற. அவ்வளவுதான், நம்ம அப்படியே ஒத்து ஊதுவோம். சரி, எனக்கு ஓகே. நானும் ஃப்ரீயா வரேன். ஓகே. சோ என்னன்னா எல்லா கட்சியும் அவங்களோட மேனிஃபெஸ்டோ எடுத்துங்க. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த கட்சி சார்ந்த 2 பேர் வந்து மேல வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மக்கள் கேட்கட்டும். 1 hour நீங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த திட்டத்துல எங்களுக்கு ஒரு டவுட்டுங்க, இதை எப்படி அமல்படுத்துவீங்க, இதை எப்படி பண்ணுவீங்க அப்படின்றத இங்க யாராவது பொதுமக்கள் சார்பா கேட்கும் போது உங்களுக்கு அதை நீங்க அழகா நீங்க சொல்லணும். அந்த டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே, பிஜேபி இந்த 4 பேர் வந்துருவாங்க. மத்தவங்க யாரு வருவாங்கன்னு எனக்கு தெரியல. மத்தவங்கன்னா வேற யாரு? டிவிக்கு மட்டும் தானே. இப்ப டிவிக்கே வந்து அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னா, அவங்க தேர்தல் வாக்குறுதி மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா தாராளமா வரட்டும். ஆமா, பிஜேபியும் ஏடிஎம்கேயும் ரெண்டுல யாராவது ஒருத்தர் தான் போறாங்க. 2 பேர் வரட்டும். திமுக வந்து தேர்தல் அறிக்கை ஒண்ணு கொடுக்குறாங்க, நம்ம அவங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இது எப்படிங்க அமல்படுத்தீங்க, இது எப்படிங்க பண்ணுவீங்க, இதுக்கு எவ்வளவு நிதி தேவைப்படும், இதால எத்தனை லட்சம் மக்கள் பயன்பெறுவாங்க அப்படின்றது நம்ம இங்க கேள்வி கேட்க தானே போறோம். அதே மாதிரி அதிமுகவுக்கு இந்த கேள்வி கேட்க தானே போறோம். அப்ப நாம் தமிழ் கட்சிக்கு இந்த கேள்வி தானே கேட்க தானே போறோம். அப்ப டிவிக்கு என்ன விதி விலக்கா? அப்ப நம்ம ஒரு சாமானியனா இருந்துகிட்டு நம்ம இந்த திட்டத்துல இல்லைங்க இது எப்படி பண்ணுவீங்க, அது மட்டும் எனக்கு சொல்லுங்களேன், எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க டீட்டெயிலா சொல்லட்டும். அது ஏத்துக்கிறதும் பொதுமக்கள் கையில கொடுத்துருவோம். அது நமக்கு பிரச்சனை இல்லை, கேட்கிற நிமிஷம் தலையெழுத்து. ஆனா இது எல்லா கட்சிக்கும் ஒரே மாதிரியான கேள்விகள், ஒரே மாதிரியான இதுதான். அப்ப டிவி கேட்க ஒரே மாதிரி தானே வைக்க முடியும். அவங்களுக்கு மட்டும் நம்ம விட்டு கொடுக்க முடியுமா? விட்டு கொடுக்க முடியாது இல்ல. அவங்களுக்கும் அதே கேள்விகள் தானே வரும். இப்ப கச்சத்தீவை மீட்போன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, எப்படி மீட்பீங்க? இதுக்கு யார வந்து மனசு வச்சு அது நடக்கும்? அப்ப இது யாரு கூட நீங்க பேச்சுவார்த்தை நடத்தணும்? அப்ப எந்த அரசுக்கு நீங்க போய் கொடுக்கணும்? இந்த சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அப்ப அவங்க ஒவ்வொரு திட்டத்தை கொண்டு இப்ப 6000 ரூபாய், சரி 6000 பாருங்க, 10,000 ரூபாய் கொடுக்குறேன்றாரு, 1 பவுன் நகை கொடுக்குறேன்றாரு, 1 சவரன். சோ 1 சவரனுக்குன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஜனத்தொகை எவ்வளவு இருக்கு, தமிழ்நாட்டு வாக்காளர்கள் லிஸ்ட் எத்தனை இருக்கு, இதுல அரசாங்க உத்தியோகத்துல இல்லாதவங்க எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி நீங்க 1 சவரன் கொடுப்பீங்க? புரியுதா உங்களுக்கு ஜிப்சி? அசோக் சார் அவ்வளவுதான். நம்ம ஏதோ அபியூஸ்லாம் இல்லாம நாகரிகமா நம்ம வந்து ஒரு கேள்விகளை முன்வைக்க போறோம். அவங்க அதுக்கு அவங்களுடைய வாக்குறுதி எல்லாம் படிச்சு முடிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. எங்களுக்கெல்லாம் புரியும், நீங்க யாருக்கு புரியணுமோ அவனுக்கு புரியாது, பதில் வராது. அது உங்களுக்கு புரியுதான்னு தான் எனக்கு தெரியல. அசோக் சார் நான் ஏதாவது காரணம் இல்லாம இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நான் முடிவு எடுப்பேனா? கரெக்ட் கபிலம் ப்ரோ, இருந்தா கூட இதெல்லாம் கேட்கறதுக்கு முடியல கபிலம் ப்ரோ. என்ன யாருமே தெரியல, யாராரு இருக்காங்கன்னு. கபிலம் ப்ரோ அதான் வெளில தள்ளி விட்டுருச்சு. ஓகே ஓகே, கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கு மைக்ல, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிடும். அதுவா சரியாயிடும் 1 நிமிஷம். சோ இவ்வளவுதான். நானே எல்லாம் மஸ்ட் போய் 2 கமெண்ட் எல்லாம் போட்டு பார்த்தேன், ஸ்பேஸ் பக் ஃபிக்ஸ் பண்ற பொறுப்பு அப்படின்னு. அது என்னடா தம் அடிச்சுட்டு உட்காந்து
கபிலம் ப்ரோ ஒன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா கபிலம் ப்ரோ? நேத்து இந்த மக்கள் நீதி மையம் வந்து நாங்க வந்து டார்ச் லைட் சின்னத்தில் தான் நிப்போம்னாங்களாம். அவங்க டிஎம்கே இல்ல டிஎம்கேல வந்து சூரியனே பெரிய டார்ச் லைட், அதுக்கு மேல உனக்கு ஏன்டா டார்ச் லைட்னு இதுல நில்றான்னாங்களாம். அப்படியா? இல்ல கேள்விப்பட்டேன், நானும் நியூஸ்ல கேள்விப்பட்டேன். இந்த டார்ச் லைட் சின்னத்துல நான் நிக்கிறேன், 2 சீட்டோ 3 சீட்டோ ஏதோ கொடுக்குறான்னு இருக்காங்க உங்களுக்கு. பாத்தீங்களா, பரவாயில்ல, 3 சீட் வந்துட்டாங்க. இல்ல 2 இல்ல 3, 2 இல்ல 3 தான், அதுக்கு மேல போறது வாய்ப்பு இல்ல. 2 3 தான் வரதுக்கு வாய்ப்பு. அப்ப இவன் தான் கம்மியா இருப்பான். கொங்கு ஈஸ்வரனுக்கும் இப்போ மக்கள் நீதி மையம் தான் போட்டி. அவங்க எல்லாம் 2 நின்னுக்கிறானுங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தானங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தாங்க. இல்ல கொங்கு 2 தானே போட்டுக்கிறானுங்க. கொங்கு 2 தான் போட்டாப்ல. என்ன சீட்டு வேற முடிஞ்சிச்சாண்ணா? அவங்களுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சா டிஎல்ல? இல்ல அது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. கொங்கு 28, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை இன்னும் ஆகல. ஏதோ ஒரு கம்யூனிஸ்ட் 5 சீட்டு, மதிமுக 4. விடுதலை சிறுத்தை வந்து 15 கேக்குதான். கொடுக்க மாட்டாங்க. இல்ல காங்கிரஸுக்கு 28 கொடுக்குறாங்கன்னா விடுதலை சிறுத்தைக்கு தாராளமா 15 கொடுக்கலாம் சார். ப்ரோ காங்கிரஸ் அவன் இவனோட அவனுக்கு இது இருக்கும். காங்கிரஸுக்கு எல்லாம் இங்கெல்லாம் பெருசா மெஜாரிட்டி எல்லாம் இல்ல சார். இவங்களுக்கு ஓட்டு அதிகம் இல்ல விடுதலை சிறுத்தை. அட நீங்க வேற. சரி விடுங்க, அது வேணாம். இப்போ நமக்கு தேவையில்ல. பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி ஓட்டு அதிகம் சார். ஜாதி கபிலம் ப்ரோ எல்லாத்துலயுமே ஜாதி இருக்கான். நீங்க வேற. இப்போ நீங்க ஒரு தலித் கான்ஸ்டிடியூன்சில இப்போ எல்லா கட்சிக்காரனும் தலித் ஆள் தான் நிக்க வைக்கிறான். அப்புறம் என்ன ஜாதி மேட்ரு என்னன்னா, ஒவ்வொரு ஏரியா உங்களுக்கு தெரியாது இல்ல, ஒவ்வொரு ஏரியால ஒரு கம்யூனிட்டி மெஜாரிட்டி ஒண்ணு இருக்கும், மைனாரிட்டி ஒண்ணு இருக்கும். ஓகேவா? அந்த ஓட்டுகளை எடுக்கிறதுக்கு அந்த இப்ப என்னன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அந்த மெஜாரிட்டி ஒரு கம்பேர் டு காங்கிரஸ் வரும்போது விடுதலை சிறுத்தை 8க்கு மேல கேட்கறது தப்பு இல்ல, தாராளமா வாங்க. ஏங்க அண்ணா பாம்பே போயிருக்காருன்னா மேட்ரு ஆபரேஷன் பண்ணனாப்ல, அந்த ஆபரேஷன் ஏய் உலகத்துல நான் தெரியாம தான் கேக்குறேன், இல்ல தெரிஞ்சாதான் கேக்குறேன். சிப்ஸி 34 நாள் இருக்கு, வெறும் 34 நாள் தான் எலெக்ஷனுக்கு. எவனா ஷூட்டிங் போவானா? ஷூட்டிங்கா? இல்ல ஷூட்டிங் இல்லையா, அது வந்துட்டு அவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனா, ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஏதோ ஃபங்க்ஷனா. அவனுக்கு தாங்க போடுறானுங்க, நாங்க சொல்றேன், நான் போய் பார்த்த மாதிரி அவனுக்கு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. போட்டா கூட நாக்கு இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசுறியா பாட்ஷா பாய்? ஃபேமிலியே இல்லாம இருக்க நீ, உனக்கு இந்த ஃபேமிலி பாட்ஷா என்ன நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு தெரியாது? இது என்ன தேர்தல் வாக்குறுதி? அது எங்களுக்கு குடும்பம் இருக்கு, நாங்க உடனே எங்க குடும்பத்தை கவனிச்சு போட்டு தேர்தல் வாக்குறுதி இல்ல அதெல்லாம் கூட நீங்க சொல்லிடுவீங்களா? ஃபேமிலியா இனிமேல் பேசக்கூடாது நீங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷனா? பாம்பேல போய் ஃபேமிலி இருக்கிறது லண்டன்ல, வீடு இது சொந்தமா வீடு இல்ல. இவர் பாம்பேல போய் கொண்டாடி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கு சில விஎஃப்எக்ஸ் இது இருக்குடா, சீன்ஸ் இருக்குடா, அத போயிட்டு இந்த நாய் போய் உட்காந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல போய் உட்காந்து அந்த ஒர்க்கு தான் போறேன்னு சொல்லிட்டு போறான். ஆனா உண்மை என்னன்றது உனக்கும் எனக்கும் தெரியும். சொந்த அப்பாவே சத்குரு ஆசிரமத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஃபேமிலியா? ஃபேமிலி இல்ல புரியல. அந்த ஈஷா யோகா மையம் என்ன எங்க இருக்கு? மும்பைல இருக்கு. சொல்லு. சரி, ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு ஒருத்தர் வந்திருக்கிறார் தெரியுமா ஜிப்சி? பாத்தீங்களா? ஒரு அக்கா ஐஆர்எஸ்ஆ? அத்தை கவர்மெண்ட் போஸ்டா? உங்களுக்கு டிஎம் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க ப்ரோ, கபிலன் ப்ரோ டிஎம் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, மும்பை பயணம் எதுக்கு அப்படின்னு. அவங்க டிவிகே கட்சியில மெம்பரா இருந்தாலே அதுவே கவர்மெண்ட் போஸ்ட் தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஜிப்சி ப்ரோ. ஓ ரைட்டு. நான் கொஞ்சம் இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து கொஞ்சம் நான் ஆப்சென்ட். ஓஹோ ஓஹோ புசி 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 முன்னாடியே சொன்னாரு, ஞாபகம் இருக்குல்ல? மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங்ல எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலைன்னு இருக்காப்ல அவரு.
டிவிக்கு கட்சி தொண்டர்கள் எல்லாருக்கும். இதான் மேட்ரா? ஓஹோ, இதுக்குதான் மும்பை. எப்பா ஜிப்சி, மொசகுட்டி ஜிப்சி, சொல்லுங்க. அண்ணி சின்ன அண்ணி இருக்க போறாங்க மும்பைக்கு. சின்னண்ணி சின்ன அண்ணி, அதனாலதான் மும்பை. அதான் போன வாட்டியே ஆக்சுவலா இங்க டெல்லின்னு சொன்னது தப்பு. அவங்க மும்பை போனாங்கன்னு நான் ஸ்பேஸ்ல சொன்னேன். நான் சொல்றது உங்க காதுல விட மாட்டேங்குது. வாட்ஸ்அப் பாக்கி தான் சொன்னேன். லாஸ்ட் டைம் அவங்க போனதே மும்பைக்கு தான். மும்பை போய் தான் டெல்லிக்கு போனாங்க அப்படின்னு சொன்னேன். அண்ணன் வந்து வெறும் வந்து என்ன சொல்றது, அண்ணன் வந்து சொல்ற செய்யற எடுப்பா கைப்புள்ளதான். சின்னம்மா பேசுதாங்க, சின்னம்மா ராஜ்யம் தான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல். இல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட் இல்லையா ப்ரோ, ஃப்ரெண்டோட ஃபேமிலி ஃபங்க்ஷனா? இல்ல புரியல. இப்ப அடுத்த பொண்டாட்டியா? இப்ப அடுத்த பொண்டாட்டி டார்கெட்ட இருக்கிறது பத்தலையா? இல்லங்க, ஃப்ரெண்டோட ஏதோ ஃபேமிலி ஃபங்க்ஷனா? இருங்க, அவன் லக்ஷ்மிகாந்த் போட்டிருக்கான், அப்படியே எலெக்ஷனுக்கு எப்பதான் வேலை செய்வீங்க அது சொல்லியா? என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? அது ரோட்ல திரியறான்ல அசோக் சார், அந்த கட்சிக்காரன் சொல்லிட்டு விசில ஊதிட்டு இருக்கான்ல, மடக்கு ஊதிங்க, அவனுக்கு பாத்துப்பான். பாஷா பாய், அவனுங்க அதாவது விஜய் வந்து 250 கோடி சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி தான் போடுறாங்க. அதெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்க பாரு. இல்ல நான் நம்பல ப்ரோ. நான் அமிச்சிருக்கேன் பாருங்க, எதுக்காக மும்பை போயிருக்காருன்னு. இதுல இங்க என்ன மேல ஷேர் பண்ண முடியல, இது என்ன காட்டவே மாட்டேங்குது, எதுவும் கருப்பா இருக்கு. கொஞ்ச நேரம் பழைய டிவில இல்ல ஜிப்சி ப்ரோ, பழைய டிவில அந்த பிச்சு டியூப் எல்லாம் போயிடுச்சுன்னா வருமே, அந்த மாதிரி இருக்கு. ஆமா இருட்டா மேட்ச் கமெண்ட்ரி மட்டும் கேக்குற மாதிரி. ஆமா, ரேடியோல கேக்குற மாதிரி இருக்கு. என்னத்த ட்விட்டர் நடத்துறானோ அவனும் பாருங்க. இத வச்சு பாஷா பாய், நான் கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு அறிவிப்பு விட்டேன், அது கேட்டுச்சா? இது வந்து ஆமா பார்த்தேன். எனக்கு சரியா வரல, நீங்க பண்ணுங்க. எனக்கு தெரியல என்ன நடக்கும். ஏன் பயமா இருக்கா? பயம் இல்ல, அவனுக்கு காக்காங்க ஏன் ப்ரோ வர போறானுங்க, வந்து அறிக்கை வந்து பாக்க போறானுங்க. சரி விடு, இது ஏதோ ஜிமிட்டா போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ ஏதோ நான் டிஎம் சொல்றேன். ஜிப்சி நான் போன்ல வந்துச்சு. அசோக் சார், நான் அந்த சிவாஜி படத்துல சொல்லுவாங்கல்ல, எனக்கு இது சரியா வரல அப்படின்னுவாங்களா, அந்த மாதிரிதான் எனக்கு தோணும். நீங்க எங்க வரீங்கன்னு தெரியுது, சரியா? ஆனா அவனுங்க வரணுமே, வர வைப்போம் ஜிப்சி, வர வைப்போம் ஃபர்ஸ்ட். ஜிப்சி இங்க பாருங்க, இப்போ நீங்க டிஎம்கேல கேட்டீங்கன்னா ஒருத்த பிளாக் பேந்தரோ யாரோ ஒருத்த வருவாங்க. இங்க என்டிகே கண்டா ஜொராட்டோவோ யாரோ வருவாங்க. இப்ப இவனுக்கு கட்சியில இருந்து ஏடிஎம்கேல அந்த ஜாய் செல்வமோ அவர் வருவாரு, சரியா? ஆமா, இப்ப பிஜேபி தேவையில்லை, ஏன்னா ஏடிஎம்கே வந்து பிஜேபி தேவையில்லை, காங்கிரஸும் தேவையில்லை, ஏன்னா நம்மளுக்கு இங்க டிஎம்கே தான் மெயின் இங்க, சரிங்களா? அவங்க தான் நிறைவேற்றுவாங்க. ஸோ இவங்க கட்சியை கூப்பிட்டா யார் வருவா? உங்களை நம்பி யார் வருவா? அது மட்டும் அந்த பேர் மட்டும் சொல்லுங்க, ஐடி பேர் மட்டும் சொல்லுங்க. ஆனா அவனுங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் நம்ம யாராவது விஜய் ஃபேன்ஸ் விட்டு நம்மளே இன்வைட் பண்ண வைப்போம். மிஞ்சி போனா டுர்ன்னு அந்த ஸ்கூல் பையன் வருவான், அந்த குழந்தை. அவெல்லாம் இல்ல ஜிப்சி, நம்ம அந்த சைடுல இருக்கிற யாராவது டிவிக்கு கஃபேல இருக்கிற ஐடிகளே கூப்பிடுவான். அப்பா கேளுங்க, எப்பா வந்த உடனே கேளுங்க, இது டிபேட் இருக்கு எங்க ஸ்பேஸுக்கு, உங்க சார்பா யார் வரீங்க அப்படின்றத ஓப்பனா போட்டுடலாம். அப்படி பண்ணலாம். அதுதான் சொல்றேன், ஒரு ட்வீட்டா போட்டுறேன். ட்வீட்டா போட்டு டேக் பண்ணுங்க, உங்க சார்பில் இருந்து யார் வரான்றவங்கள கீழே எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். போஸ்டர், ஒரு போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணி போட்டு விட்டுருவோம். சரி, ஓகே. எல்லாரும் வர்றவங்க வரட்டும், விருப்பப்பட்டவங்க வந்து பேசட்டும். அவங்களுடைய எக்ஸ்பிளேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது குறுக்கு கேள்வி கேட்போம், மக்கள் சார்பா நின்று அதுக்கு அவங்க பதில் சொல்லிட்டாங்க அப்படின்றது அடுத்தது வந்து நம்ம அடுத்தது அப்படியே ஒரு ஸ்பேஸ் ஒரு கட்சிக்கு. இல்ல ஏற்கனவே அட்டு பழைய ஸ்டோரி, லியோ ஃப்ளாப்பால அந்த கல்யாண மண்டபத்தை இவனுக்கு எழுதி கொடுத்துட்டாங்கன்றது பழைய ஸ்டோரி. அதை வந்து இப்போ உருட்டிட்டு இருக்கானுங்க, அண்ணன் கட்சிக்காக வித்தாருன்னு. அப்படி கட்சிக்காக வித்தாலும் ஒரு மண்டபம் எவ்வளோ ரேட்டுக்கு அப்படின்னு போவோம்? எனக்கு சத்தியமா தெரியல, யாராவது சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறேன். ஒரு தொகுதி கூட அந்த பணம் செலவாகுது நம்ம ஊர் கணக்கு படி. ஆனா படத்துல வந்து ஒரு படத்துக்கு 250 கோடி 30 கோடி 1000 கோடின்றீங்க. ஏன்னா அதுக்கு அண்ணனோட ஒரு படத்தோட சம்பளமே ஜாஸ்தியாடா, நீங்க என்னடா உளறீங்க?
ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. எனக்கு அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கபிலன். இது அந்த ஜீவனாம்சம் கொடுக்குற மேட்டரா? இல்ல மண்டபத்தை வித்து அண்ணன் எலெக்ஷனுக்கு செலவு பண்றாங்க. இந்த உருட்டு நீங்க பாக்கலையா? இந்த உருட்டுலாம் பார்த்தேன். ஆனா அதுக்கு காரணம், ஒரிஜினல் காரணம் என்னன்னா, இவ்வளவு சொத்து இருக்குன்னு காட்டினாதானே இப்ப அதுல இருந்து சரிபாதி 50% ஜீவனாம்சம். ஆமா, அதுக்கு தான் எனக்கு இவ்வளவுதான் சொத்து இருக்குன்னு காட்டுறதுக்காக இப்ப சொத்தை கம்மி பண்றாப்புல. இது ஆரம்பிச்சு ரொம்ப நாளா இதான் நடந்துட்டு இருக்கு. கரெக்டா? ஆமா, காரை வித்துது, மண்டபத்தை வித்துது, அப்புறம் அதை வித்துது, இது வித்துதுன்னு சொல்லி கடைசியில வீடு மட்டும்தான் இருக்கு. அந்த கட்சி ஆபீஸ நான் மாத்திட்டேன். அது நான் வந்து கட்சிக்கு நான் தானம் பண்ணிட்டேன். எப்படி? ஆனா கம்மியா காமிச்சாலும் பிரச்சனையா கபிலன். இப்ப இங்க இப்ப நீதான் அவங்க படத்துக்கு 250 கோடி வாங்குறிய. ஜிப்சி சொத்து, இந்த சொத்து பணம் அக்கௌண்ட்ல இருக்குலாம் தனியா ஓரமா வச்சிருக்கு.